உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆதித்யாவை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடட்டுமா? ஏன் இது வரைக்கும் உங்களால நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் பத்தாதா? திரும்பவும் நாங்க கஷ்டப்படணுமா? ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி அத பண்ணா என்ன ஆகும், அதனால என்ன பாதிப்பு வரும்னு யோசிச்சு பண்ணணும். ஏதோ நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு போக கூடாது. ஏங்க தியா அழுதா, ஏன் அழறன்னு கேட்டேன். ஆதித்யா பயமுறுத்திட்டான்னு சொன்னா, சரி நாமளும் பதிலுக்கு பயமுறுத்துவோன்னு சொன்னேன். அதனாலதான் இப்படி பண்ண. அதுக்கு ஏதோ கொலை செஞ்ச மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அத சரி, அடுத்தவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா அத மன்னிக்காம நீங்களும் பதிலுக்கு தப்பு பண்ணி தானே தண்டிப்பீங்க. உங்களுக்குலாம் இது புதுசு இல்லையே. ஏங்க நான் ஏதோ டெய்லி தப்பு பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க பண்ணலன்னு சொல்ல போறீங்களா? இங்க பாருங்க, இன்னைக்கு நான் அப்படி பண்ணது தப்புதான். அதனால ஆதித்யாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கஷ்டமா தான் இருக்கு. நான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப கூட அவனை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே தவிர, மற்றபடி திரும்பவும் இன்னொரு தப்பெல்லாம் பண்றதுக்கு இல்லை. போதுங்க, போதும். இது வரைக்கும் நீங்க பண்ண எல்லாமே போதும். உங்களால நாங்க பட்ட கஷ்டம் எதுவும் மாற போறதும் இல்ல, அத நாங்க மறக்க போறதும் இல்ல. தயவு செஞ்சு இனிமே என் குழந்தைங்க முன்னாடி வந்து நிக்காதீங்க ப்ளீஸ். நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க இப்படி பேசுற அளவுக்கு அவ்வளவு பெரிய தப்பா நான் பண்ணிட்டேன். தப்புக்கு என்ன சைஸ் வேண்டி இருக்கு? தப்புன்னா அது தப்புதான். செய்யற தப்போட அளவு சின்னதா இருந்தாலும் அதனால வர பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கும். சரிங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சொன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்களா? அவ்வளோ ஈஸியா நடந்த எல்லாத்தையுமே மாத்திர முடியாது. நடந்தது நடந்ததுதான், அழுதது அழுததுதான். பட்ட கஷ்டம்லாம் எதுவும் மாற போறதில்ல. இழந்த சந்தோஷம் மறுபடியும் திரும்பி வரப்போறதும் இல்ல. ஏங்க எனக்கு என்னமோ நீங்க வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. நான் பயமுறுத்தினதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் கோவப்படுறீங்கன்னு எனக்கு தோணல. உங்களுக்கும் எனக்கும் வேற ஏதோ கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. நீங்க வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தானே என்னை இப்படி திட்டுறீங்க. நீங்க செஞ்ச தப்பு மட்டும்தான் என் மனசுல இருக்கு, வேற எதுவும் இல்ல. திரும்ப திரும்ப உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். இதுக்கப்புறம் மன்னிப்பு கேக்குறேன், மருந்து போடுறேன்னு சொல்லி ஏன் முன்னாடியும் நிக்காதீங்க, என் குழந்தைங்க முன்னாடியும் நிக்காதீங்க. உங்களை நான் பார்த்தது பாக்குறது இதெல்லாமே இதுவே கடைசியா இருக்கட்டும். தயவு செஞ்சு எங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க வராதீங்க, போயிடுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.